அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜுமாவில் ஓத வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இதனுடைய சிறப்பை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய தேவைகளை இது முழுமையாக நிறைவேற்றக்கூடியது. நாம் நினைத்த காரியத்தில் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடியது. நம்முடைய சிரமங்களை தூரமாக்கக்கூடியது. நம்முடைய கடினமான வேலைகளை இலகுவாக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, இரு உலகிலும் இதனுடைய பரக்கத் கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உயர்ந்த கண்ணியமான அந்தஸ்தை தருவான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துஆவை தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த துஆ உங்க கண்ணுல பட்டுச்சு அப்படின்னாலே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போவதாக அர்த்தம். எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்துல இந்த துஆவை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. வெறும் ஒரே ஒரு முறை ஓதுங்க. வெறும் ஒரு முறை மட்டும்தான். நீங்க ஓத முடியல அப்படின்னாலும் ஓதுறதையாவது நீங்க காதுல போட்டு கேளுங்க. இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்கே நம்ம பாக்கியம் செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகள். நம்ம எந்த வார்த்தையை சொல்லி நம்ம அழைக்கிறோமோ, எந்த வார்த்தையை சொல்லி நம்ம துஆ கேட்கிறோமோ, கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதை உற்று கவனிக்கக்கூடியவனா இருக்கிறான். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம சிறப்பான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்துல நம்முடைய துஆவை நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா அல்லாஹ் தஆலா அதனுடைய மகத்துவங்களை நமக்கு கொடுத்தே தீருவான். இன்னும் இந்த ஒரு துஆவை ஓத முடியறவங்க ஓதிக்கோங்க. ஓத தெரியாதவங்க இதனுடைய அர்த்தத்தை நான் படிச்சு காட்டுறேன். அந்த அர்த்தத்தை நீங்க உணர்ந்து அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆவை வெறும் 10 நிமிடத்துல உங்களுக்கு கபூலாக்கி தந்துருவான். ஏன்னா அந்த அளவு இது ஒரு பரக்கத் வாய்ந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு துஆ. அல்லாஹ்வினுடைய அருளும் கருணையும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு துஆ. எனவே யாருக்கெல்லாம் அவசர தேவையோ கண்டிப்பா இந்த துஆவை இன்னைக்கு நீங்க ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல கேளுங்க. கரெக்டா நான் சொல்லக்கூடிய இடத்துல நீங்க உங்களுடைய ஆசைகளை நீங்க கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, இந்த வாரம் இந்த இந்த துஆவின் பரக்கத் கொண்டு உங்களுடைய எல்லா காரியத்திலையுமே அல்லாஹ் ரிஸ்க்க தாராளமா கொடுப்பான். இன்னும் உங்களுடைய குடும்பத்துல அன்பையும் ஒற்றுமையும் கொடுப்பான். உங்களுடைய காரியங்களை எளிதாக்கி தருவான். உங்களுடைய செல்வத்துல வாழ்வாதாரத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். எனவே இப்படிப்பட்ட இந்த துஆவை நீங்க கேட்டீங்க அப்படின்னா மட்டும் பத்தாது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஜுமாவுடைய தினத்துல மட்டும்தான் ஓதக்கூடிய ஒரு துஆவா இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. அதற்குள்ளேயும் நமக்கு நிறைய நபர்கள் கிட்ட போய் சேர வேண்டியிருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த துஆவை ஓதி பலன் பெறுங்க. இப்போ அந்த துஆ என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த துஆவிற்கு பெயரே வெற்றிகளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு துஆ. நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் பாருங்க. அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்பல் அர்லீனஸ் ஸப்இ வமா ஃபீஹின்ன வமா பைனஹுன்ன வ ரப்பல் அர்ஷில் அலீம் வ ரப்ப ஜிப்ரீல வ மீகால வ இஸ்ராஃபீல வ ரப்பஸ் ஸப்இல் மசானி வல் குர்ஆனில் அலீம் வ ரப்ப முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி ஹாத்தமன் நபியீன சல்லி அலா முஹம்மதி வ ஆலிஹி வ அஸ்அலுக பி இஸ்மிகல் அலமில்லதி தக்கூமு பிஹிஸ் ஸமாஉ வல் அர்லு வ பிஹி துஹியில் மௌதா வ தர்சுகுல் அஹ்யாஅ வ துஃபர்ரிகு பைனல் ஜம்இ வ தஜ்மஉ பைனல் முஃப்தரிகில் முத்தஃபர்ரிகி வ பிஹி அஹ்ஸைத அததல் அஜாலி வஸ்னல் ஜிபாலி வ கைலல் பிஹாரி அஸ்அலுக யா மன் ஹுவ கதாலிக அன் துஸல்லிய அலா முஹம்மதி வ ஆலிஹி வ அன் தஃஅல பி. இந்த இடத்துல உங்களுடைய அந்த ஆசைகளை, உங்களுடைய விருப்பங்களை நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கோங்க. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லாஹ்வே, 7 வானங்களின் இறைவனும் 7 பூமி மற்றும் அவற்றில் உள்ள அனைத்து பொருட்களின் இறைவனும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றின் இறைவனும் பெரிய சிம்மாசனத்தின் இறைவனும் இன்னும் ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் ஆகியோரது இறைவனும் இன்னும் மகத்தான குர்ஆனிலிருந்து ஓதப்படும் 7 மகத்தான வசனங்களின் இறைவனே. இறைவா, நபிமார்களின் முத்திரையுமான
எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் நீ ஸலவாத்துக்களை பொழிவாயாக. இன்னும் எந்த திருநாமத்தை கொண்டு வானம் பூமியை நிலை நிறுத்துகின்றாயோ, இன்னும் எந்த திருநாமத்தை கொண்டு இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கின்றாயோ, இன்னும் எந்த திருநாமத்தை கொண்டு உயிருள்ளவர்களுக்கு உணவளிக்கின்றாயோ, இன்னும் எதை கொண்டு பிரிக்கின்றாயோ, இன்னும் எதை கொண்டு ஒன்றிணைக்கின்றாயோ, இன்னும் எதன் மூலம் எங்களுடைய ஆயுட்காலத்தை அறிகின்றாயோ, இன்னும் எதை கொண்டு எங்களுடைய எண்ணிக்கையை கணக்கிடுகின்றாயோ, இன்னும் மலைகளின் எடையை கணக்கிடுகின்றாயோ, இன்னும் கடல்களின் அளவை தீர்மானிக்கின்றாயோ, அப்படிப்பட்ட மகத்தான உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் என்னுடைய இந்த தேவையை உன்னிடம் கேட்கின்றேன். என்னுடைய தேவையை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இதில் எவ்வளவு மகத்தான வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு பாருங்க. எந்த பெயரை கொண்டு அல்லாஹால இது எல்லாத்தையுமே செய்கிறானோ, இது எல்லாத்தையுமே நிலை நிறுத்தினானோ, இந்த வானம் பூமி மலக்குமார்கள், இன்னும் குரான் வசனம், இன்னும் உயிர் கொடுக்கறது, உயிர் தெழுப்புறது, இந்த மாதிரி எதை கொண்டு அல்லாஹ் செய்கிறானோ அந்த சக்தி கொண்டு இன்னும் ரசூல்லாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் செலவாத்த பொலி அப்படின்னு கேட்டுட்டு எங்களுடைய இந்த துவாவையும் எங்களுக்கு கபூலாக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அழகான வார்த்தையை கொண்டு துவாவா இருக்கு. இது உண்மையாலுமே நம்ம எல்லோருக்குமே இரு உலகிலும் வெற்றியையும் இன்னும் அந்தஸ்துக்களையும் உயர்த்தக்கூடிய ஒரு துவா அப்படின்னே நான் சொல்வேன். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோருமே இந்த துவாவை மறக்காமல் இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அந்த நடக்காத பெரிய தேவையை நீங்கள் கேட்டு பாருங்க. இன்னும் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் வேணுமோ, எவ்வளவு அன்பு வேணுமோ, எப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ ஆசைப்படுறீங்களோ அதையும் கேளுங்க. ஏன்னா இப்பேற்பட்ட வார்த்தையை நம்ம சொல்லிட்டு நம்முடைய எந்த தேவை கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவோம். அதனால சின்னதாக கேட்காதீங்க, பெருசாக நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால அனைத்து துவாக்களையுமே கபூலாக்கி தருவான். எனவே இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி ஒரு துவாவை ஜுமாவுடைய தினத்தில் ஓதுறதுக்கே நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நீங்களும் ஓதிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருடைய ஹாஜத்தையுமே அல்லாஹ் தாலா கபூலாக்கி தரட்டும். இரு உலகிலும் சிறந்த வெற்றியை நமக்கு கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இன்றைக்கு ஜுமாவுடைய நாளில் எல்லா மக்களையும் உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, தமிழ்லேயே முழு குரானையும் ஓத ஆசைப்படுறோம், தமிழில் குரான் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.